அன்பு நேர்களே மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தும். இந்த கவிதையும் நானும் நிகழ்ச்சிக்கு பெரும் ஆதரவு தெரிவித்து வரும் தங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கவிதையும் நானும் என்கின்ற நிகழ்ச்சியில் எனது கவிதையை நான் வாசித்து அதன் பிறகு ஏஐயிடம் கொடுத்து நான் இசையமைத்து வாங்கியிருக்கிறேன். அற்புதமான இந்த கவிதை இன்றைய கவிதை என் மீது பெரும் காதலோடு என்கின்ற தலைப்பில் நான் எழுதிய கவிதையை தற்பொழுது வாசிக்கப் போகிறேன். வாருங்கள், அந்த கவிதை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிடலாமா? நான் அப்படித்தான் என்று சொன்னால் நீ அப்படியா என்கிறார்கள். நான் அப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னால் நீ அப்படித்தான் என்று பிடிவாதமாக என்னிடம் பல மணி நேரங்கள் சண்டையிடுகிறார்கள். இவர்கள் என்னிடம் இப்படி நேரத்தை திருடிக் கொண்டு இருக்க நான் எழுத எடுத்து வைத்த காகிதம் என்னிடம் முறைத்து கோபமாக பறந்து போகிறது. நான் என்ன செய்ய இயலும் என்று அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த தேநீரின் வாசனை மட்டுமே என்னை பெரும் காதலோடு அங்கே யாரிடமோ சொல்லி அனுப்புகிறது. என்னை அந்த பெரும் காதலின் உணர்வு மாறாமல் வரச் சொல்லி வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறது. நான் அந்த அழைப்பை ஏற்று திடீரென வந்த பெருமழையில் நனைந்து செல்கிறேன். அந்த பெரும் காதலின் உணர்வை என் இதயத்தில் தேக்கி வைத்து, ஆம், என் மீது பெரும் காதலோடு என்கின்ற தலைப்பில் நான் எழுதிய அந்த கவிதையை நானே குரல் கொடுத்து வாசித்து விட்டேன். தற்பொழுது அந்த கவிதையை ஏஐ எப்படி வாசித்து இருக்கிறது என்பதையும் கேட்டுவிட்டு தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அன்பு நேர்களே. இதே போல ஒரு அற்புதமான கவிதையும் நானும் என்கின்ற நிகழ்ச்சியினூடே சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி நேர்களே. நான் அப்படித்தான் என்று சொன்னான், நீ அப்படியா என்கிறார்கள். நான் அப்படி எல்லாம் இல்லை என்று சொன்னான், நீ அப்படித்தான் என்று பிடிவாதமாக என்னிடம் பல மணி நேரங்கள் சண்டையிடுகிறார்கள். இவர்கள் என்னிடம் இப்படி நேரத்தை திருடிக் கொண்டு இருக்க நான் எழுத வைத்த காகிதம் என்னிடம் முறைத்து கோபமாக பறந்து போகிறது. நான் என்ன செய்ய இயலும் என்று அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த தேநீரின் வாசனை மட்டுமே என்னை பெரும் காதலோடு அங்கே யாரிடமோ சொல்லி அனுப்புகிறது. என்னை அந்த பெரும் காதலின் உணர்வு மாறாமல் வர சொல்லி வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறது. நான் அந்த அழைப்பை ஏற்று திடீரென வந்த பெருமையில் நனைந்து செல்கிறேன். அந்த பெரும் காதலின் உணர்வை என் இதயத்தில்